திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. 1950 முதல் 1970 வரை திரையுலகில் எம்ஜிஆரும் சிவாஜியும் போட்டி நடிகர்களாக வலம் வந்தார்கள். இருவருக்குமே அதிக அளவில் ரசிகர்கள் இருந்தார்கள். ஆக்ஷன் காட்சிகளையும் புரட்சிகரமான மற்றும் தத்துவ பாடல்களையும் விரும்பியவர்கள் எம்ஜிஆருக்கு ரசிகர்களாகவும், நடிப்பு, நல்ல கதை ஆகியவற்றை விரும்பியவர்கள் சிவாஜி ரசிகர்களாகவும் இருந்தார்கள். எம்ஜிஆர் சண்டை காட்சிகள் மற்றும் ஏழைகளுக்கு உதவுவது போன்ற கதைகளில் நடித்து மக்கள் தலைவராக மாறினார். சிவாஜியோ நடிப்புக்கு முக்கியத்துவம் உள்ள குடும்ப சென்டிமெண்ட் கதைகளை தேர்ந்தெடுத்து நடித்து நடிகர் திலகமாக மாறினார். சிவாஜி படங்களை பார்த்தால் பெண்களுக்கு அழுகை வரும், எம்ஜிஆர் படம் பார்த்தால் ஆண்களுக்கு உற்சாகம் வரும். இறுதி வரை இந்த ஸ்டைலை இருவரும் பின்பற்றினார்கள். இருவரும் போட்டி நடிகர்களாக இருந்தாலும், அரசியலில் இருவரும் வேறு வேறு கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் ஒருவரை ஒருவர் பரஸ்பரம் மதித்து நடந்தார்கள். சிவாஜியை எம்ஜிஆரும், எம்ஜிஆரை சிவாஜியும் எங்கேயும் எப்போதும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். நேரில் கண்டு இருவரும் கட்டிப்பிடித்து அன்பை பரிமாறிக்கொள்வார்கள். ஏனெனில் சிறு வயதிலிருந்தே இருவரும் நட்புடன் பழகியவர்கள். இருவரின் படங்களும் ஒரே நேரத்தில் வெளியாகி வெற்றி பெறும். சில சமயம் யாரோ ஒருவரின் படம் தோல்வியும் அடையும். சிவாஜியை இயக்கும் நடிகர்கள் எம்ஜிஆர் பக்கம் போக மாட்டார்கள். அதேபோல எம்ஜிஆரை இயக்கும் இயக்குநர்கள் சிவாஜி பக்கம் போக மாட்டார்கள். அரிதாக சில இயக்குநர்கள் மட்டுமே சில படங்களை இயக்கினார்கள். 1960 வருடம் டிசம்பர் 31 ஸ்ரீதர் இயக்கத்தில் சிவாஜி முதலாக நடித்த விடிவெள்ளி படம் வெளியாக அடுத்த நாள் ஜனவரி 1 எம்ஜிஆரின் அரசிலங்குமரி படம் வெளியானது. இரண்டு படங்களுமே ஹிட் அடித்தது. படம் தியேட்டர்களில் ஓடிக்கொண்டிருந்த போது எம்ஜிஆர் திருவாரூர் சென்றிருந்தார். அப்போது ரசிகர்கள் அவரை சூழ்ந்து கொண்டனர். அப்போது ஒரு குறும்புக்கார ரசிகர் சிவாஜியின் போட்டோவை எம்ஜிஆரிடம் காட்டி அதில் ஆட்டோகிராஃப் கேட்டார். அந்த ரசிகரின் மன ஓட்டத்தை புரிந்து கொண்ட எம்ஜிஆர் அந்த புகைப்படத்தில் வாழ்க திராவிடம் என எழுதி கொடுத்துவிட்டு கையெழுத்து கொடுத்தார் எம்ஜிஆர். இது எம்ஜிஆரின் குறும்பு. திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.